வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் அதற்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பிரச்சனை என்னன்னே தெரியாட்டி தீர்வு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதே மாதிரி தான் சில நோய்களும் ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு அறிகுறியும் காட்டாது. அது அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் சில அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு வார்னிங் சைன் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அதெல்லாம் அலார்மிங் சைன் அப்படி தான் எடுத்துக்கணும். அது மாதிரியான ஒரு நோய் தான் நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 அறிகுறிகள். இந்த 9 அறிகுறிகளில் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவருக்கு நார்மல் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் எவ்வளோ அப்படின்னா 100க்கு கீழே. அவர் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தார் அப்படின்னா 100லேருந்து 125க்குள்ளே இருக்கும். அதே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு 125க்கு மேலே போகும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வர அறிகுறிகள் எல்லாமே அவருடைய ஹை பிளட் சுகர் லெவலை சுற்றி தான் இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். முதல் அறிகுறி பாலியூரியா, அதாவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 லிட்டர் சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறது நார்மல். 3 இல்லை அதற்கு மேலே கழித்தால் அது பாலியூரியா அப்படின்னு பேர். பாலியூரியா ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா, நமக்கே தெரியும் டயபெட்டிக் பேஷண்ட்டில் பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதிகமாக இருக்கும்போது, அதாவது பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம கிட்னியால் அதை ஃபில்டர் பண்ண முடியாமல் குளுக்கோஸை யூரினில் வெளியேற்றும். அது வெளியேறும்போது அதிகமாக யூரின் ஃபார்ம் ஆகும். இதனால தான் ஒருவர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்படுது. இரண்டாவது அறிகுறி பாலிடிப்சியா, அதாவது தாகம் ஏற்படுறது. அடிக்கடி தாகம் ஏற்படுறது. அடிக்கடி யூரின் போகிறதுனால நம்ம உடம்போடைய நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். இந்த நீர்ச்சத்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம மூளையானது அடிக்கடி தாகத்தை தூண்டும். இதுதான் பாலிடிப்சியா. மூன்றாவது அறிகுறி பாலிஃபேஜியா, அதாவது அடிக்கடி பசி ஏற்படுதல். இந்த டயபெட்டிஸில் என்னதான் பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தாலும் இன்சுலின் குறைவாக உருவாகிறதுனாலையும் இன்சுலின் செயலற்றதாக இருக்கிறதுனாலையும் இந்த குளுக்கோஸ் ஆனது அணுக்களுக்கு போய் சேராது. அதனால் அது எனர்ஜியாக மாறாது. இப்போ எனர்ஜி குறைவாக இருக்கிறதுனால நம்ம உடம்பில் அடிக்கடி பசி ஏற்படுது. நான்காவது அறிகுறி பிளர்டு விஷன், அதாவது மங்கலான பார்வை. நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன இரத்த குழாய்கள் டேமேஜ் ஆகி ரெட்டினாவோட நடுப்பகுதியில் நீர் கோக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் லென்ஸ் ஆனது, நம்ம கண்ணில் இருக்க லென்ஸ் ஆனது ஸ்வெல் ஆகும், அதாவது வீக்கம் அடையும். இது 2 காரணத்தினாலையும் நமக்கு மங்கலான பார்வை தெரியும். ஐந்தாவது அறிகுறி ஸ்லோ வூண்ட் ஹீலிங், அதாவது மெதுவாக ஆறும் காயங்கள். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டில் ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு இரத்த ஓட்டம் என்பது குறைஞ்சிரும். அதனால் அந்த இடத்துக்கு ஆக்சிஜனும் குறைஞ்சிருது, நியூட்ரிஷன் சப்ளையும் குறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் WBC, அது வெள்ளை அணுக்கள் செயல்பாடும் இங்கே குறைவாக இருக்கிறதுனால அந்த இடத்துல காயம் என்பது மெதுவாக தான் ஆறும். இவங்களுக்கு பொதுவாக இந்த ஆறா காயங்கள் எங்கே ஏற்படும் அப்படின்னா கால் பாதத்தில் தான் ஏற்படும். ஆறாவது அறிகுறி சடன் வெயிட் லாஸ், அதாவது வேகமாக எடை குறைதல். சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒல்லியாவாங்க. ஏன் போய் செக் பண்ணாதான் தெரியும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது. ஏன் இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வேகமாக உடல் எடை குறையுது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களால குளுக்கோஸை எனர்ஜியாக மாற்ற முடியாது. அதனால் அவங்க உடம்பானது எனர்ஜிக்காக உடம்பில் இருக்கிற கொழுப்பையும் தசையையும் எனர்ஜியாக மாற்றும். இதனால் அவங்க உடம்பில் கொழுப்பும் குறையும், தசையும் குறையும், அதனால் எடையும் குறையும். ஏழாவது அறிகுறி ட்ரை ஸ்கின் அண்ட் ட்ரை மவுத், உலர்ந்த தோல் மற்றும் உலர்ந்த வாய். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் அவங்க உடம்புலேருந்து நீர்ச்சத்து குறைய குறைய அவங்க தோலும் சரி வாயும் சரி உலர்ந்த தன்மையோடு தான் இருக்கும். இந்த தோல் உலர்ந்த தன்மையோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும். இந்த வாய் உலர்ந்த தன்மையோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கும். எட்டாவது அறிகுறி ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி தொற்று ஏற்படுதல். இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு குளுக்கோஸ் ஆனது இரத்தத்தில் மட்டும் இல்லைங்க, சிறுநீரில், வேர்வையில்,
எச்சியில் எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வாயிலையும் சரி தோல்லையும் சரி அடிக்கடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். வாயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாக்கில் ஏற்படும், தோலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிறப்புறுப்பை சுற்றி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிக்கடி வரக்கூடும். 9வது அறிகுறி ஃபெட்டிக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், அடிக்கடி சோர்வடைதல். இந்த சர்க்கரை நோயில் என்னதான் பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தாலும் அது எதையுமே எனர்ஜியாக மாற்ற முடியாத நிலைமை தான். அதனால் அவங்க எல்லாருமே சோர்வாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோயில் அடிக்கடி அவங்க இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்லீப், அது தூக்கம் என்பதே டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும். அதனாலையும் அவங்க தூக்கம் இல்லாமல் சோர்வாக தான் இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோயில் ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது, காட்டாது. அது அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அறிகுறிகளே தெரிய ஆரம்பிக்கும். நான் இப்போ சொன்ன அறிகுறிகள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் உடனே உங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம ஆயுர்வேதாவில் இந்த டயபெட்டிஸை பற்றி மதுமேகா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஹனி லைக் யூரின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை நினச்சா உலகத்தை நம்ம தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சா பெருமையாகவும் இருக்குது. ஆனால் இப்போவும் உலகத்தில் டயபெட்டிக் பாப்புலேஷனில் நம்ம ஃபஸ்ட்டோ செகண்டோ இருக்கிறோன்னு நினச்சா சிறுமையாகவும் இருக்குது. நம்ம அம்மா அப்பா உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டோம். வீட்டில் சொன்னாங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டோம். டாக்டர் சொன்னார்னா கேட்கவே மாட்டோம். ஆனால் நம்ம உடம்பு சொல்கிறதையாவது கேட்கணும்ல. ஜஸ்ட் லிசன் டு யுவர் பாடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.